வீட்ல ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். 2 இயர்ஸா நாங்க சிக்கன் சாப்பிடுறத கம்மி பண்ணிட்டோம். இப்பல்லாம் மாசத்துக்கு ஒரு தடவ கூட எடுக்கிறதில்ல. ரொம்பவே ரேரா தான் எடுப்போம். வீட்ல எப்ப சிக்கன் எடுத்தாலும் சரி, யூசுவலா செய்ற மாரி செஞ்சு குடுத்தா அத விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால எப்ப சிக்கன் எடுத்தாலும் சரி, நான் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ, இன்னைக்கு பெங்களூர் ஸ்டைல்ல தொன்னை பிரியாணி செய்ய போறேன். அதுக்கு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, ஹோல் கரம் மசாலா, ஸ்பைசஸ், பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்துருக்கேன். இது கூடவே கட்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, இதெல்லாம் ஜஸ்ட் சாஃப்ட் ஆயிட்ட பிறகு நல்லா நைஸா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து 2 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு இதுவும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து பிரியாணி பாட்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கணும். அடுத்து இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய் அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்துட்டு இதனோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு பிறகு புதினா பேஸ்ட் சேர்த்துக்கணும். சிக்கன் 75% வெந்துட்டு பிறகு அரிசி சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பாதி லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி சேர்த்துக்கணும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தாலே போதும், நம்மளோட தொன்னை பிரியாணி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட பாயில்ட் எக், ஈரல் ஃப்ரை அண்ட் ஆனியன் ரைத்தா வச்சு லஞ்சு சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு.